இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாஜக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. கோவை வேட்பாளர் அண்ணாமலை, நீலகிரி வேட்பாளர் முருகன், திருப்பூர் முருகானந்தம், பொள்ளாச்சி வரதராஜன் ஆகியோரை ஆதரித்து பிரதமர் மோடி உரையாற்றினார். வழக்கம்போல் தமிழில் வணக்கம் சொல்லி மோடி பேச்சை ஆரம்பித்ததும் அரங்கம் அதிர ஆரவாரம் எழுந்தது. என் அன்பார்ந்த தமிழ் சகோதரர்களே, வணக்கம். மருதமலை முருகன், கோணியம்மனை வணங்கி மோடி பேச்சை தொடர்ந்தார். கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு எப்போதும் ஆதரவு உண்டு. வாஜ்பாய் காலத்திலேயே இங்கிருந்து பாஜக எம்பி தேர்வாகியுள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணி பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தது. வீடு, மின்சாரம், குடிநீர் கூட கிடைக்காமல் ஏழைகள் தவித்தார்கள். ஆனால் பாஜக அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு வீடு, மின்சாரம், குடிநீர் வசதி செய்து கொடுத்துள்ளது என்றார். कांग्रेस डीएमके के इंडी अलायंस ने दशकों तक एससी, एसटी, ओबीसी समाज के करोड़ों लोगों को मकान, बिजली, पानी के लिए तरसा कर रखा, क्योंकि इनकी सोच थी कि सबको मकान, बिजली नहीं मिल सकता। लेकिन बीजेपी सरकार ने करोड़ों गरीबों को पीएम आवास दिया, हर गांव तक बिजली पहुंचाई, 80 करोड़ जरूरतमंदों को मुफ्त राशन दिया और इनमें अधिकांश एससी, एसटी, ओबीसी समाज के लोग हैं. நண்பர்களே, குடும்ப கட்சிகள் தங்களது வாரிசுகள் மட்டுமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றன. சாமானியர்களோ, பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களோ மேலே வந்துவிடக்கூடாது என்பது அவர்களின் எண்ணம். ஆனால் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண்ணை ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்தது பாஜக அரசு. அதையும் அவர்கள் எதிர்த்தார்கள் என மோடி சொன்னார். फैमिली पार्टियों को लगता है कि इनके बेटे बेटियों के अलावा कोई गरीब ट्राइबल बड़े पद पर बैठ ही नहीं सकता है. लेकिन बीजेपी ने पहली बार एक ट्राइबल महिला को भारत का प्रेसिडेंट बनाया और उस समय भी इंडी अलायंस वालों ने उनका घोर विरोध किया. இந்தியர்களால் கோவிட் தடுப்பூசி தயாரிக்க முடியாது என எதிர்க்கட்சிகள் கூறின. ஆனால் நாம் உள்நாட்டில் தடுப்பூசி தயாரித்து கோடிக்கணக்கான மக்கள் உயிரை காப்பாற்றினோம், உலக நாடுகளுக்கும் அனுப்பி உதவினோம். இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளித்து கைதூக்கிவிட்டது பாஜக அரசு என்று மோடி கூறினார்.